எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. ஸோ ரொம்ப மாதம்க்கு அப்புறம் இப்படி vlog வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக என்னோட ஃபோர்த் மந்த் என்ட்ராகி போயிட்டுருக்கு. ஃபோரில் பாதி இருக்கேன். ஸோ இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் ஷாப்பிங்லாம் போயிட்டு, சரி இப்போ வந்து வெளியே போகலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து மேக்கப்லாம் போட்டு கிளம்பி வெளியே வரேன். எனக்கே கொஞ்சம் எக்ஸைட்டடாக ஜாலியாக தான் இருக்குது. போயிட்டு எதாவது ஷாப் பண்ணுறேன்னா இல்லை என்ன பண்ணுறேன்னு போய் பார்க்கலாம். போகலாமே. ஆக்சுவலாக பள்ளிக்கரணை ஜெயசந்திரன் தான் வந்து போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு சாரீஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு தான் போகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து வாங்கிடுவேன். ஏன்னா 5th மந்த் வந்து வளைகாப்பு பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் எதுனா கிடைக்குதா இங்கே பார்க்கலாம் அப்படின்னு. எங்கள் வீட்டு கிட்டவே இருக்குது. இங்கே மற்ற கடைலாம் கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே லோக்கல்லே பார்த்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முடிஞ்சால் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. பிடிச்சா எடுப்பேன், பிடிக்கலனா வேற கடை தான் பார்க்கணும். ஆரம்பிக்கிறேன். கரெக்ட் தானே, பிடிச்சாதான் எடுக்க முடியும். இந்த ஃபா தான் வந்து கடைசியா ஒரு வாரம் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த ஃபா ட்ரெண்டே போயிருக்கும். இது குழந்தை பிறந்திருக்குமானே தெரியல, அவ்வளோ லேட்டா அப்லோட் பண்றீங்க வீடியோ. அப்லோட் பண்ண மாட்டீங்க. நியூ இயர்ல இருந்து வீடியோவே போடல. இதை பத்தி உங்க கருத்து என்ன? இது நம்மளுக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப். ஸோ அந்த ஃபேஸை வந்து அவங்க ப்ரைவேட்டாக வந்து எந்த ஃபேஸ்? இந்த ஃபேஸ் இந்த ஃபேஸ் இல்லை, உன்னோட ஃபேஸ் அது. ஸோ அதை வந்து அவங்க வந்து கான் த்ரூ பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் இப்போதான் வந்து எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அதெல்லாம் சொல்லுவாங்களா, அப்போ வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இந்த பார்க்கும்போது எது பண்ணாலும் இந்த ஸ்மெல்லு நாஜா எல்லாமே இருக்கும். அது எப்படின்னு தெரியல. கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் முடிச்சுட்டு செகண்ட் ட்ரைமஸ்டர் ஆன ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபுல் எனர்ஜெட்டிக். இங்கே போகலாம், அங்கே போகலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம். தொடர்ந்து 2-3 ஷூட்டு எப்படின்னு தான் தெரியல. அந்த ஒரு நாள் டிஃப்ரென்ஸில் எப்படி எல்லாமே சேஞ்ச் ஆகி வந்துச்சுன்னே தெரியல. உனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்ககிட்ட. இந்த கடையில் மட்டும் எந்த டைம் பார்த்தாலும் கூட்டம் இருக்கும்ல. ஆமாம், எப்பவுமே கூட்டம். வீக் டேஸாக இருந்தாலும் கூட்டம் இருக்கும், வீக்கெண்ட்னாலும் கூட்டம் இருக்கும். எதனா ஃபெஸ்டிவல் இருக்கு இல்ல எப்படி பார்த்தாலும் கூட்டம் இருக்கும் இந்த கடையில. நம்மள அப்படியே 4 ஸ்டாப் பண்ணிட்டு கடந்து போறாங்க. தெரியுதா? தெரியுது. பாருங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க. நல்லா இருக்கு. உங்ககிட்ட இந்த லைட் கலர் சாரி எதுவும் இல்லை இந்த மாதிரி? ஒரு மாதிரி க்ரீமிஷான கலர். ரேக்கில் இருந்த சாரீ எல்லாமே பார்த்தேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைரலான சாரீஸ் அண்ட் நார்மலான சாரீஸ் தான் வச்சுருந்தாங்க. சரி ஓகே, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு பட்டு செக்ஷன் வந்து போயிட்டேன். என்னோடய ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா சாஃப்ட் சில்க் மாதிரி எடுக்கலாம், அதான் கட்டது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். சரி சாஃப்ட் சில்க் சாவியாக பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் என்கிட்ட இல்லாத கலர் அண்ட் நிறைய பேர் போடாத கலராக வந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அப்போ தான் அந்த பல்லாக்கு சாரீலாம் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. அங்கேயுமே அந்த மாதிரி பல்லாக்கு சாரீஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் எனக்கு வந்து பெருசாக அந்த கலர் காம்போ பிடிக்கல, டுவல் கலர். பட் சிங்கிள் கலர் மோனோடோனில் இருந்த பல்லாக்கு சாரீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதையும் நான் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் எனக்கு பிடிச்ச ஒரு 4 சாரீ வந்து ஃபைனல் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கா? இது பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து க்ரீனில் 9க்கு வந்து கட்டணுமா, அதனால இது எடுக்கலாமா நான் மட்டும் விட்டு வச்சுட்டேன். இது பிடிச்சிருக்கு, ஆனால் என் பட்ஜெட்டில் அதிகமாக இருக்கு. இது பிடிச்சிருக்கு, ஆனால் வேறு ஒரே கலராக இருக்கு. இது 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 பிடிக்கலையா? இது வந்து அம்மன் கட்டுற மாதிரி இருக்கு.
அண்ட் ஃபைனலி நான் இந்த ரெட் வித் ப்ளூ சாரீ தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு கலர் காம்போ பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னொன்று மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக நல்லா கட்டுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும் அப்படின்னு தான் பார்த்து எடுத்திருந்தேன். இப்போலாம் நான் வந்து பட்டு சாரின்னு போனாலே இந்த கெட்டி ஜரி அதிகமாக ஜரி இருக்க சாரீஸை விட இந்த மாதிரி சாஃப்ட் சில்கை தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து சிங்கிள்ஸாகவும் வியர் பண்ணிக்கலாம், ஃப்ளீட்ஸ் வச்சும் வியர் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது, கம்ஃபர்டபுளாக வந்து சாரீ வியர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்த்து தான் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன் இப்போலாம் சாரீ. அண்ட் 5th மந்த் ஃபங்க்ஷன் வந்து அம்மா வீட்டில் பண்ணுவாங்க. ஸோ அம்மாவுக்கும் வீடியோ கால் பண்ணி சாரீ காமிச்சேன். அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு, எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஜாலி தான். இப்போலாம் என்னென்னு தெரியல, நான் சாரீ ரொம்ப குயிக்காக வந்து செலக்ட் பண்ணிடுறேன். போய் பார்த்து ஒரு 4-5 சாரியில் ஒன்றை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் போடும்போது எனக்கு 7th மந்த் ஃபங்க்ஷனுமே வந்து முடிஞ்சிடுச்சு. அதோட சாரீ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப குயிக், 10 நிமிஷம் கூட இல்லை, எடுத்து போட்டாங்க. எனக்கு அதை பிடிச்ச ஒரு சாரீ ட்ரை பண்ண சாரியே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, அதையே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி குயிக்காக இவ்வளோ எனக்கு சாரீ வந்து அமையுது. முன்னாடிலாம் நான் சாரீ வாங்கும் போது இந்த கலர் தான் வாங்கணும், இப்படி தான் பார்டர் இருக்கணும் அப்படின்னு மனசில் ஒரு ஐடியா வச்சுட்டு போவேன். அந்த மாதிரி நம்ம கடையில் கேட்டால் அங்கே வந்து கிடைக்காது. ஸோ நம்மளுக்கு அப்போவே டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடும். அண்ட் வேறு கடைக்கு போயிட்டுருப்போம், அதே மாதிரி சாரீ தான் தேடிட்டுருப்போம். பட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போவோம், எதனா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்குவோம், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போகிறேன். இப்போ நான் ரீசெண்டாக எடுத்த 3 சாரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா லைக் அப்கமிங் வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க. 3மே வந்து டக்குன்னு எனக்கு அமைஞ்சுது. அண்ட் எல்லாமே கொஞ்சம் ரேரான காம்பினேஷன், கலர் காம்போவில் தான் எடுத்திருக்கேன். உள்ளே இருக்க கூட்டத்தோட வெளியில் இருக்க கூட்டம் தான். இங்கே என் பக்கத்தில் உட்காந்து ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க பம்ப் வந்து பார்க்குறதுக்கு ஒரு 7 to 8 months இருக்க மாதிரி இருக்கும். நான் அவங்கள கேட்டேன், உங்களுக்கு எத்தனை மாதம் அப்படின்னு கேட்டது, அவங்க 4 months அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் 4 months தான் ஆகுது. எனக்கு சுத்தமான வயிறே தெரியல. எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா நம்மளுக்கு தான் வயிறு வந்து தெரியலையா, இல்லை வந்து குட்டியாக இருக்குமா பெருசாக இருக்குமா, நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் அந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்காதீங்க. நான் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலாக அவங்கள பார்த்துட்டு. இன்னும் இவ்வளோ பெரிய பம்ப் வச்சுருக்காங்க, 4 months தான் சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஒன்றுமே இல்லையா, அந்த மாதிரி எனக்கு நிறைய கொஷின்ஸ் எல்லாமே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் டாக்டர்கிட்டலாம் கேட்கும்போது சொன்னாங்க, எல்லா பாடி டைப்பும் வந்து சேம் கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க, லீனாக இருக்கீங்க, அதை பொறுத்துலாம் கூட வந்து பம்போட சைஸ் வந்து மாறும். ஸோ டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ், அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். வாங்கின சாரீ எல்லாமே நாட் போட கொடுத்துருந்தோம். அதை வாங்கிட்டு மேலே வந்து அந்த கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்க செக்ஷன் வந்து போயாச்சு. ரிட்டன் கிஃப்ட்டுக்கு எதனா பாக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து போயிருந்தேன். சின்னமாக எடுக்கணுமா டப்பாவாக எடுக்கணுமா கேட்கணுமா? ஃபஸ்ட்டு பாக்ஸ் மாதிரி தான் பார்த்தேன். பட் அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவே இல்லை. சரி பவுல்ஸ் மாதிரி பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் எங்கள் அம்மா வந்து சிட்ட சொல்லிட்டாங்க, டிஃபன் பாக்ஸ் மாதிரி தான்டா கொடுக்கணும், உள்ளே என்ன வளையல்லாம் போட்டு வைக்கணும் நம்ம. ஸோ இங்கே பிடிக்கலன்னா வந்துடுங்க, வேறு இடத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சாப்பிட்ற? பேர் என்ன? இட்லி. பாசுந்தி ரசமலாய். நல்லா இருக்கா? இந்த ப்ரெக்னென்சி முதலாம் வந்து ஜில்லுன்னு சாப்பிட்டா ஒரு மாதிரி குளிர்ன்னு இருக்குமா, குளுன்னு இருக்குமாமே, அது மாதிரியா இருக்கு? நல்லா இருக்கா? சரி சாப்பிடு. One eternity later. அண்ட் இந்த வீடியோ எடுக்கும் போது எனக்கு 5th மந்த்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வெளியெல்லாம் போனால் இந்த ஐஸ்கிரீம் மில்க் ஷேக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்ணும் ஜில்லுன்னு ஆசையாக இருந்துச்சு. அந்த ஃபுட் கிரேவிங்ஸ்லாம் எனக்கு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருந்தது. வாங்கி சாப்பிடுவேன். பட் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் தான் மேக்ஸிமம் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன். மிச்சத்தை என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருவேன். இப்போது என்னோடய சாரீக்கு மேட்சாக அவருக்கு வந்து எதாவது ஷர்ட் பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். அவருக்கு ஷிஃப்ட் ஒர்க் அப்படின்றதுனால எங்களுக்கு ரொம்ப டைமெல்லாம் ஷாப்பிங்லாம் கிடைக்காது. அண்ட் தூரமாகவும் நாங்கள் ட்ராவல் பண்ண மாட்டோம். எங்களோட ஏரியாவில் ஏதோ ஷாப்ஸ் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு அங்கேயே தான் நாங்கள் மோஸ்ட்டாக என்னோடய 5th மந்த் எல்லா ஷாப்பிங்குமே நான் வந்து பண்ணியிருந்தேன்.
அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். மேட்ச் ஆகுது இது ஆனால். இது எடுத்துட்டு நீ கோல்டு கலர் வேட்டி கட்டிக்கோ. இது கோல்டு கலர் வேட்டி கரெக்டாக இருக்குமா? சாரீ வந்து ரெட் கலர் இல்லையா, ரெட் கலர் ஷர்ட் போட்டால் கொஞ்சம் ஆடாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து ப்ளவுஸ் கலரில் போயிடலாம் அப்படின்ட்டு தேடிட்டு இருந்தோம். ஸோ நிறைய ஷேட்ஸ் ஆஃப் அந்த க்ரீன் அண்ட் ப்ளூ வாட்டர் அந்த கலர் வச்சுருந்தாங்க. அந்த எக்ஸாக்ட் ஷேட் கண்டுபிடிக்கவே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு எங்களுக்கு. அண்ட் இன்னொன்று வந்து செட்ஸாக இருக்கும்ல, வேஷ்டி சட்டை ரெண்டுமே செட்டாக இருக்கும், அந்த மாதிரியும் வந்து கொஞ்சம் தேடணும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் கலர் காம்பினேஷன்ஸ் வந்து கிடச்சிது. அண்ட் நான் வந்து எப்படி எதிர்பார்த்தேன்னா அந்த ஷர்ட் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் இல்லையா, சில்க் காட்டன் மாதிரி, அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி கிடைக்கல. ஃபைனலி நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேஷ்டி செட் அந்த ப்ளவுஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கிடச்சிது, அதான் எடுத்திருந்தோம். இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்கோம். இது எக்ஸாக்டாக ப்ளவுஸ் கலர். இது இல்லை எது அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆமாம் ஆமாம். நீ உன் சட்டை மேலே வைக்காத, உன் சட்டை ஒரே அதே கலரில் கொடு, இப்படி சனியாக வச்சுப்பாரு. ஆமாம் அதே கலர் தான். ஷர்ட்டோட ஹேண்டு மட்டும் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, அதை ஃபிட் பண்ணுறதுக்கு கீழே வந்து டைலரிங் யூனிட் வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ another day another evening. இப்போ ஷாப்பிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரிலாம் தேவைப்பட்டுச்சு, அதுக்காக தான் வந்திருக்கோம். பேங்கிள்ஸ் வந்து பார்த்தேன், பட் எனக்கு எதுவுமே இங்கே வந்து செட் ஆகலை, என் சைஸ் கிடைக்கல. ஒரு டசன் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் அதை தவிர்த்து நம்மளுக்கு இந்த ஹேர் பின், சேஃப்டி பின், பொட்டு, அப்புறம் கொஞ்சம் டெக்கர் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு, அதெல்லாமும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அந்த ட்ரெஸ்ஸுக்கு எது மேட்சிங்காக இருக்கும்? நீ ஜுவல் ஸ்டோன் வைக்கிறானா, இதையும் ஸ்டோனாக வச்சுரு. ஸோ என்னோடய மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5th மந்த் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி லுக் தான் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு அந்த லுக் மட்டும் என் மைண்டில் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் அதை வந்து பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த நிலா மாதிரி ஒரு பொட்டு இருக்கும்ல, அது வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் நிறையா இடத்துல வந்து தேடி பார்த்தேன். அண்ட் ஆன்லைன்லேயும் வந்து பார்த்தேன், சைஸ் எல்லாமே பெருசாக இருக்குது. எனக்கு வந்து குட்டியாக க்யூட்டாக அந்த நிலா ஷேப்பில் வேணும். அண்ட் உங்களில் யாருக்காச்சும் அது எங்கே கிடைக்கும்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்னோடய 9th மந்த் ஃபங்க்ஷனுக்கு அதை நான் போட்டுக்கிறேன்.